நீட் 2025 கேட்ட கொஸ்டின் இது வந்து பாருங்க ட்ரிக் நம்பர் 81 கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் இந்த மாடல் அப்படியே நமக்கு ட்ரிக் நம்பர் 63 லாஸ்ட் இயர் நம்ம உங்களுக்கு போட்டிருக்கோம். சரிங்களா? அதாவது அந்த கொஸ்டின் நம்ம கொடுத்த மாடல் அப்படியே வந்து என்ன நமக்கு இந்த கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ட்ரிக் நம்பர் 63 பார்க்காதவங்க அதை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படிங்கிறத பாருங்க. A body weighs 48 Newton on the surface of the earth. Surface of the earth, இந்த surface of the earthல ஒரு ஆப்ஜெக்டோட weight எவ்வளவுனா 48 நியூட்டன். The gravitational force experienced by the body due to the earth at a height equal to 1/3 of the radius of the earth from its surfaces. அப்ப earth radius வந்து என்ன r அப்படின்னு வச்சுக்கலாம். earth radiusல இருந்து r/3 அப்படிங்கிற இந்த ஹைட்ல இதே weight எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும், எவ்வளவு ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறத கொஸ்டின். சரியா? இப்ப வந்து என்ன பாருங்க, இந்த எர்த்தோட சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா r பிளஸ் r/3. இது வந்து என்ன வருது, r பிளஸ் r/3 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும், 4r/3 அப்படிங்கிறது வரும். சரியா? ஈக்குவல் டு 4r/3. இப்போ வந்து என்ன பண்றீங்க, நமக்கு எர்த் சர்ஃபேஸ்ல ஆர்ல வந்து என்னன்னா ஃபோர்ஸ் 48 நியூட்டன்னா இந்த 4r/3 அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸ்ல என்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 48 இன்ட்டு இது வந்து என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் தள்ளி போக போக நமக்கு அந்த ஃபோர்ஸ் குறைஞ்சிருக்கும். அப்ப இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல அப்ளை பண்றோம். இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல என்ன, இங்க 4/3ங்கிறத ஸ்கொயர் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இன்வெர்டர்ல எழுதிக்கிறோம். அப்ப 9/16 அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்ப 4/3 அதை இன்வெர்ட் பார்த்தோம்னா என்ன வரும், 3/4 வரும். அதை ஸ்கொயர் பார்த்தோம்னா என்ன வரும்னா 9/16. அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 9 × 3 27 நியூட்டன் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். இதே மாடல் ஆனா அங்க வந்து என்னன்னா உங்களுக்கு ட்ரிக் வேற ஒரு மாடல்ல சொல்லியிருக்கேன். ட்ரிக் நம்பர் 63ல இந்த ட்ரிக் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப கான்செப்சுவலா உங்களுக்கு கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான மாடல்ல பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, 9750771555 நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் அப்படியே வந்து பார்த்தோம்னா நமக்கு நீட் 2025 கேட்டிருக்கிறது ட்ரிக் நம்பர் 63 நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். அப்ப நம்மளோட பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா மினிமமா 25 to 30 கொஸ்டின்ஸ் நீட் 2026ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்த்ததை ஆன்சர் பண்ற மாதிரி. அதனால இந்த மாதிரியான மாடல்ல பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும்னா என்ன பண்றீங்க, 9750771555 உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஜாயின் பட்டன்ல சேர்றீங்கன்னா உங்களுக்கான அட்வான்டேஜஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.